வெத்தலை கொடியை பாருங்கள் எவ்வளோ செழுமையாக செழித்து வளர்ந்துருக்கு பாருங்கள். இதை நர்சரியிலேருந்து ஒரு 10 ரூபாய்க்கு தாங்க சின்ன கண்ணாக தாங்க வாங்கிட்டு வந்து வச்சேன். நல்லா இந்த அளவுக்கு நல்லா நான் கொடியை மேலே ஏற்றி விட்டுருக்கேங்க. நல்லா இந்த அளவுக்கு படர்ந்து வந்திருக்குது. உங்களுக்கு வேணால் நீங்களும் வந்து நர்சரியிலேருந்து வாங்கி வைங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்டு வீட்லேயே யார்ட்டே கிடச்சா கூட இந்த அளவுக்குங்க இந்த அளவுக்கு கிடச்சா கூட வாங்கி கட் பண்ணி நட்டு வச்சிங்கன்னா அழகாக வந்துருங்க. செம்மண் நிறைந்த இடமா தான் நல்லா இருக்குன்னா சாதாரண தோட்டம் மண்ணிலே நல்லா வரும். தண்ணி தேங்காத இடமா பார்த்து வைங்க. தண்ணி ஈரப்பதம் தேவை, ஆனால் இதுக்கு தண்ணி தேங்காத அளவுக்கு இருக்கணுங்க. இது வந்து சளி இருமலுக்கு செரிமான பிரச்சனைகளுக்கெல்லாம் உதவுது. நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்கிறாங்க, பெரியவங்க எல்லாருக்குமே இது யூஸ் ஆகுங்க. ஒரு வெத்தலை கொட்டி தான் டக்குன்னு எடுத்து நம்ம ஒரு வெத்தலையை எடுத்து டக்குன்னு சளிக்கு இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நான் வந்து கோயிலுக்கு எடுத்துகிட்டு போவேங்க. அனுமார் கோயிலுக்கு, ஆஞ்சநேயர் கோயிலுக்கெலாம் இங்கே பாருங்கள், கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் அதை எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ பறித்து. அது கோயிலுக்கெல்லாம் சாமிக்கு அனுமார் கோயிலுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். டக்குன்னு ஒரு வீட்டில் ஒரு விசேஷம்னா கூட நம்ம இவ்வளோ வெத்தலை இருக்குது பாருங்கள், நம்மளே பறிச்சிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அதை எடுத்து இதை நீங்களும் வாங்கி ஒரு சின்ன கொடியை வைங்க. அது வந்து சாதாரண ஒரு சின்ன இடத்துல வச்சா கூட ஒரு இடம் இருக்குனால கொடியை மேலே கூட ஏற்றி விட்டுக்கலாம் நீங்கள் அப்படியே. ஆமாம், இதில் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.